ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மொச்சை முருங்கைக்காய் போட்டு நம்ம காரக்குழம்பு செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். மொச்சை நம்ம ஒரு நைட் முன்னாடியே ஊற வச்சிடலாம். நான் ஒரு 1/4 கிலோ மொச்சை ஊற வச்சுருக்கேன். இதற்கு தேவையான மசாலா நான் முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கத்திரிக்காய், வாழைக்காய் கூட அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தேங்காய் ஒரு 2 பத்தை, தக்காளி ஒரு 4-5 தக்காளி நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல தேங்காய் 2 பத்தையும் 2 வெங்காயம் நம்ம நல்லா மெலிசாக அரைச்சிடலாம். ஒரு சிறிதளவு புளி நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ தேங்காயும் வெங்காயம் நல்லா மெலிசாக அரைச்சாச்சு. அதுலேயே நம்ம தக்காளி ஒரு 3 தக்காளி அதில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுலேயே ஒரு 2 சின்ன சின்ன வெங்காயம் நம்ம கட் பண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். அரைச்ச பிறகு நம்ம ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த மொச்சை 1 கிளாஸ் தண்ணியை விட்டு சிறிதளவு உப்பு விட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் விட்டாலே போதும், நல்லா வெந்துடும். ஏன்னா நைட்டே ஊற வச்சுட்டோம். நம்ம இதில் சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம குக்கர் தட்டு மூடி ஒரு 3 விசில் விடலாம். 3 விசில் வந்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நம்ம எடுத்து பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சான்னு. நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான். நம்ம இதில் தேவையான மசாலா சேர்க்க வேண்டியது தான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், வெங்காயம், தக்காளி நான் அதில் சேர்த்துக்க போகிறேன். இதிலே சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாலேயே உங்களுக்கு தேவையான காய் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் முருங்கைக்காய் இருக்கிறதால நான் அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கத்திரிக்காய், வாழைக்காயெலாம் நீங்கள் இதில் காரக்குழம்புல சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துப்போம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இது குக் பண்ணுங்கள். இந்த மசாலா, இந்த கிரேவி நல்லா குக் ஆகட்டும். நல்லா அந்த மொச்சவும் அந்த மசாலாவும் நல்லா பிளெண்ட் ஆகி வரட்டும். இதிலையே நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதுவும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நம்ம இது குக்கர் தட்டு மூடி ஜஸ்ட் ஒரு விசில் விட்டால் போதும். அப்போ தான் இந்த மசாலாவும் அந்த மொச்சையும் நல்லா பிளெண்ட் ஆகி வரும். இப்போ இதில் நான் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அருமையான காரக்குழம்பு ஸ்மெல் வருது. சாப்பிட்ணும் போல் தோணுது. பாருங்கள், சுவையான டேஸ்டியான மொச்சக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ குக்கர் தட்டு மூடி ஒரு விசில் விடலாம். அவ்வளோதான், முடிஞ்சுது. பாருங்கள், சூப்பரான மொச்சை குழம்பு நம்ம ரெடி பண்ணிட்டோம். வாங்க இப்போ அதை தாளிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் வெந்தயம், ஜீரகம், கடுகு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அதில் காஞ்ச மிளகா ஒரு 2 சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, கருவேப்பிலை இருந்தால் அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். முடிஞ்சது. நல்லா தாளிச்சிட்டு அந்த குழம்புல ஊற்றிட வேண்டியது தான். சுவையான டேஸ்டியான மொச்சக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பானூஸ் கிராண்ட் ஃபீஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.